எஸ்கே பொறுத்தவரை எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நாளைக்கு நேற்றுக்கு வந்து மிகப்பெரிய போட்டிக்கு இடையில வந்து இந்த படத்தை விட்டாரு. அது எவ்வளவு கான் எவ்வளவு கான்பிடென்டா இருந்தாப்லங்கிறத இந்த படம் தெரியுது. எனக்கு கூட ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த படத்தை வந்து ஜனநாயகனுக்கு போட்டியா விடுறாங்க. ஏன்னா அது பக்கா கமர்ஷியல், பக்கா மசாலா. விஜய் சார் கடைசி படம் எவ்வளோ ஹைப்பு, எவ்வளோ ஃபேன்ஸு, இவ்வளோ சப்போர்ட் கடையில் பராசக்தி விடுறாங்களே, படம் தேருமா தேராதுன்னு எனக்கு உண்மையிலேயே பயங்கர டவுட் இருந்துச்சு. ஆனால் இந்த பராசக்தி பார்த்ததுக்கு பின்னாடி நேற்றுக்கு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு அதுக்கு உண்மையிலே சொன்னேன், சிவகார்த்திகேயன் மாதிரி மற்ற தமிழ் சினிமாலாம் எவனுக்குமே கிடையாதுங்க. அவர் எங்கேருந்து வந்தாருங்கிறத நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்க. அதையும் தாண்டி அவர் திறமை, அதிர்ஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்களே, அதிர்ஷ்டத்தை நாங்கள் நம்பலை. ஆனால் அதிர்ஷ்டம் இருக்குங்கிறத நேற்றுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாத தெரிஞ்சிச்சு. படத்தை பார்த்துட்டு வந்தேன். நான் சொல்கிறேன், என்னால் வந்து நிற்க முடியல, ஏன்னா ஷிவரிங்காக இருக்குது. ஏன்னா நான் வந்து பயங்கரமான மொழிப்பற்று, தாய்மொழி பற்று எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து பற்று இருக்குது. அந்த பற்றுல வந்து ஒரு தீயை பற்ற வச்சுட்டாங்க. உண்மையிலே பராசக்தி கிடையாது, அந்த ஆதி பராசக்தியே வந்து உள்ளுக்குள்ள வந்து தாண்டவாடின மாதிரி தன் மொழிக்காணி போராடுறாரு நம்ம சிவகார்த்திகேயன். படத்துல ஒற்றை கருத்து தான், இந்திக்கு நாங்கள் எதிரி கிடையாது, ஆனால் இந்தி திணிப்புக்கு எதிரிங்கிற அந்த ஒரே ஒரு ஒன்லைனை வச்சுவிட்டு 163 நிமிஷம் அந்த சுதாக்குங்கிற நவட்டிருக்கா அப்படின்னா அவருக்கு உண்மையிலேயே சொல்ல இந்த படம் ஆஸ்கார் தான். இதே தேட்டரில் வந்து நான் கெவி படத்தை பார்த்துட்டு சொன்னேன், ப்ரோ அந்த படம் அவர் அழுது நின்னார் ஒரு ஓரத்தில் டேரக்டர். நான் சொன்னேன், ப்ரோ இந்த படம் ஆஸ்கார் போக வேண்டிய ப்ரோ, கொண்டாடலைன்னா பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் டேரக்டர் நின்றுவேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாழ்த்துனேன்.